देखो बाइबल कहता है अपन राज्य के वचन को सुनना है. ராஜ்யத்தின் சத்தத்தை கேட்க வேண்டும். ये जो सुनना इसको हिब्रू में क्या बोलते हैं? அதை கேட்க வேண்டும். அதை ஹெப்ரேய மொழியில என்ன சொல்றாங்க? ஷெமா. ஷெமா. ஷெமா बोलेंगे तो ஷெமான்னு சொன்னா सुनना. கேக்குறது. ओके क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? सुनना है. கேட்கணும். कौन सा राज्य के कौन सा शब्द को सुनना है? எந்த வார்த்தையை கேட்க வேண்டும்? The word of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தையை. उस शब्द को हमें सुनना है. அந்த வார்த்தையை நம்ம கேட்கணும். ஷெமா के अंदर 3 अर्थ होता है. ஷெமாக்குள்ள 3 அர்த்தங்கள் உண்டு. पहला अर्थ होता है to hear. முதலாவது அர்த்தம் வந்து அது கேக்குறது. हम सुनना है. நம்ம கேட்க வேண்டும். आज अपन सब जन सुन रहे हैं. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேக்குறோம். परमेश्वर का शब्द को अपन सुन रहे हैं. தேவனுடைய சத்தத்தை நம்ம கேக்குறோம். लेकिन इसका दूसरा मीनिंग ये होता है. ஆனா அதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் என்னது? to understand. புரிகிறது. उसे समझ लेना. அதை புரிந்து கொள்வது. सो पहला चीज हम सुनना है. முதலாவது அதை கேட்க வேண்டும். और दूसरा चीज हम उसे समझना है. இரண்டாவது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். बहुत से लोग अच्छा सुनेंगे. अनेகர் நல்லா கேட்பாங்க. सुनेंगे सुनेंगे सुनते जाएंगे. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. लेकिन समझ में कुछ नहीं आएगा. ஆனா ஒண்ணுமே புரியாது. मुंडी हिलाएंगे. हां ब्रदर सुपर सुपर सुपर. தலையை ஆட்டுவாங்க. நன்றாக சொல்றீங்க நன்றாக சொல்றீங்க. जरा बताइए. என்ன புரிஞ்சீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. पता नहीं ब्रदर. ஒண்ணு தெரியாது. समझ में नहीं आया. புரியவில்லை. सो पहला चीज हम सुनना है. முதலாவது நம்ம கேட்க வேண்டும். दूसरा चीज उसे समझना है. அதுக்கு அப்புறம் அதை புரிய வேண்டும். और तीसरा चीज टू ओबे. அது மூணாவது அதை கீழ்ப்படிய வேண்டும். ஷெமா ஷெமா जो शब्द है उसका 3 अर्थ होता है. ஷெமா என்கிற எழுத்துக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. पहला चीज हम सुनना है. முதலாவது நம்ம கேட்க வேண்டும். दूसरा समझना है. அதுக்கு அப்புறம் புரிய வேண்டும். और तीसरा पालन करना है. மூன்றாவது அதை கீழ்ப்படிய வேண்டும். सो 3 तरह के लोग होंगे. 3 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. एक व्यक्ति बस सुनते जाएगा. ஒரு நபர் கேட்டுக்கொண்டே இருப்பார். उसको समझ में नहीं आएगा. அவருக்கு புரியாது. वो पालन भी नहीं कर पाएगा. அவர் கீழ்ப்படியும் முடியாது. दूसरा कैटेगरी. அடுத்த கேட்டகரி. वो अच्छा सुनेंगे. நல்லா கேட்பாங்க. अच्छा समझेगा. நல்லா புரிவாங்க. लेकिन पालन नहीं करेंगे. ஆனா கீழ்ப்படிய மாட்டாங்க. ऐसे लोगों को हठीले लोग बोलते हैं. அப்படி ஜனங்களை வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லுவாங்க. सुनेंगे समझेंगे. கேட்பாங்க புரிவாங்க. लेकिन पालन नहीं करेंगे. ஆனா கீழ்ப்படிய மாட்டாங்க. लेकिन तीसरा एक झुंड है. ஆனா மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு. वो लोग अच्छा सुनेंगे. அவங்க நல்லா கேட்பாங்க. उसे समझ कर लेंगे. நல்லா புரிந்து கொள்வாங்க. और ओबे करेंगे. அதை கீழ்ப்படிவாங்க. उसे पालन करेंगे. அதை கீழ்ப்படிவாங்க. आज हम कैसा होना चाहिए? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டும்? तीसरा कैटेगरी. மூணாவது கட்டம். पालन करने वाला व्यक्ति होना है. அது கீழ்ப்படிகிற நபராக மாற வேண்டும். बाइबल में लिखा है. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 10वां अध्याय 17 वचन में. எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே विश्वास सुनने से आता है. விசுவாசம் கேள்வியினாலே வரும். और वचन को सुनने से विश्वास बढ़ता है. வார்த்தையை கேட்கிறதுனாலே விசுவாசம் அதிகரிக்கும். सो सुनने से विश्वास बढ़ती है. கேட்கும்போது விசுவாசம் அதிகரிக்கிறது. लेकिन मुझे बताओ. எனக்கு சொல்லுங்க. आपके चर्च में 20 साल से 30 साल से वचन सुन रहे हैं. நீங்க 30 வருஷமாக 20 வருஷமாக நீங்க வசனத்தை கேக்குறீங்க. आपके चर्च में सुनते रहेंगे. உங்க சபையில நீங்க கேட்டிருப்பீங்க. लेकिन उनके अंदर विश्वास नहीं होगा. ஆனா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்காது. आप सोचेंगे अरे 20 साल से वचन दे रहा हूं. நீங்க யோசிப்பீங்க நான் 20 வருஷமாக வார்த்தை கொடுக்கிறேன். अभी तक विश्वास में नहीं बढ़े. இதுவரைக்கும் விசுவாசத்தை வளரவில்லையா? इसका कारण क्या है? இதுக்கு என்ன காரணம்? उन लोगों ने 20 साल से वचन सुनते रहे. அது 20 வருஷமாக அவங்க கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். उनको कुछ समझ में नहीं आया. அவங்களுக்கு ஒண்ணும் புரியலை. कुछ लोगों को समझ में आया. ஒரு சிலவங்களுக்கு புரிந்து கொண்டது. लेकिन उन लोगों ने पालन नहीं किया. ஆனா அவங்க கீழ்ப்படியவில்லை. इसके वजह से विश्वास में अभी भी कमजोर है. அதற்காக விசுவாசத்தில் இன்னும் தோல்வியாக இருக்கிறார்கள். अगर विश्वास में बढ़ना है. விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால் परमेश्वर का राज्य को सुनने के समय. தேவனுடைய ராஜ்யத்தை கேட்கும் பொழுது. वो शब्द को सुनने के समय. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது. उसे समझना है. அதை புரிந்து கொள்ள வேண்டும். और पालन करना है. அதை கீழ்ப்படிய வேண்டும். तो ये पालन करने के समय. அது கீழ்ப்படியும் போது. वो राज्य के बारे में है. அந்த ராஜ்யத்தை பற்றி आपके अंदर विश्वास बढ़ेगा. உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகும். अगर पालन नहीं करेंगे ना. அது கீழ்ப்படியவிட்டால். बोले तो क्रिया अपने जीवन के अंदर क्रिया होना है. அது கீழ்ப்படிதல் என்ன நம்ம வாழ்க்கையிலே அது கிரியையிலே வர வேண்டும். कुछ लोग बोलेंगे क्रिया को प्रभु नहीं देखेंगे. अनेகர் சொல்றாங்க அந்த கிரியையை தேவன் பார்க்கிறதில்லை. दो किस्म का क्रिया होता है. ரெண்டு விதமான கிரியைகள் உண்டு. एक जो है नियम शास्त्र के प्रकार में चलूंगा. ஒன்று நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது. दूसरा विश्वास के जरिए आने वाला क्रिया. இன்னொன்று விசுவாசத்தின் மூலமாக வருகின்ற கிரியை. ये विश्वास के जरिए होने वाला क्रिया अपने अंदर होना है. விசுவாசத்தின் மூலமாக வருகின்ற கிரியை நமக்குள்ள இருக்க வேண்டும். क्योंकि बाइबल में लिखे क्रिया के बिना विश्वास अधूरा है. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிரியை இல்லாத விசுவாசம்
செத்தது, वो मरा हुआ ही करके लिखा அது है। செத்தது என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. मरा हुआ चीज है। அது மரித்தது. अपने विश्वास के अंदर क्रिया होना நம்ம चाहिए। விசுவாசத்துல கிரியை இருக்க So வேண்டும். ये here we have to hear the word of the kingdom। இங்க நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தையை கேட்க हम வேண்டும். उसे सुनना है। நம்ம அதை கேட்க வேண்டும். उसे हिब्रू में उसे क्या बोलते हैं? ஹீப்ரூல என்ன சொல்றாங்க? शमा। ஷெமா. सो हम सुनना है। நம்ம கேட்க வேண்டும்.